ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டேஸ்டியான ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸ்வீட்டுன்னொன்னே பயந்துடாதீங்க. இன்றைக்கி நம்ம வெல்லம் வச்சு தான் செய்ய போகிறோம். ரொம்பவே ஹெல்த்தியானது இது. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்கள்லேருந்து யார் வேணாலும் இதை எடுத்துக்கலாம். ரொம்பவே ஹெல்த்தியானது. வாங்க என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்க்கலாம். அதுக்கு நான் மக்கானா எடுத்திருக்கேன். தாமரை விதைன்னு சொல்லுவாங்க. இதை ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு எடுத்திருக்கேன். வால்நட் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்திருக்கேன். பிஸ்தா ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்திருக்கேன். அப்புறம் பாதாம் 2 கைப்பிடி அளவுக்கு எடுத்திருக்கேன். அத்திப்பழம் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்திருக்கேன். இந்த ட்ரை நட்ஸில் இன்னும் நீங்கள் என்ன வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் ஃபேவரட்டான எந்த ஒரு ட்ரை நட்ஸையும் இதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கினா இன்னும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே நான் கண்ணாடி ஜவ்வரிசி தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் மாவு ஜவ்வரிசி கூட எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இதை கத்திரா கோந்துன்னு சொல்லுவாங்க. அதை ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் சப்ஜா சீட்ஸ் இதை மட்டும்தான் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கசகசா ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு எடுத்திருக்கேன். வாங்க நம்மளோட ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நாம் இன்றைக்கி செய்ய போகிற டிஷ் முழுக்க நெய்யில் தான் செய்ய போகிறேன். வாங்க நம்ம எடுத்து வச்சுருக்கிற ட்ரை நட்ஸை ஒவ்வொன்றா நெய்யில் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுப்பு ஆன் பண்ணி பேன் வச்சு பேன் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ இதில் தேவையான அளவு நெய் சேர்த்திக்கிட்டேன். நம்மளோட ட்ரை நட்ஸ் ஃபுல்லாக ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், கருகிடாமல் இருக்கணும். அதுக்காக நம்ம லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பாதாம் சேர்த்தியாச்சு. பிஸ்தா, வால்நட், நம்ம எடுத்து வச்சுருக்கிற எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். லோ ஃப்ளேமில் வச்சு நம்மளுக்கு எவ்வளோ நெய் தேவைப்படுதோ அவ்வளோ நெய் போட்டு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப நேரம் விடணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சமாக லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனால் போதும். பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிட்டு வந்துடுச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். பிளேட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கிட்டோம். மறுபடியும் அதே பேனில் தேவையான அளவு நெய் சேர்த்திக்கலாம். நெய் பிடிக்காதவங்க வெண்ணெய் கூட சேர்த்திக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த கத்திரா கோந்து சேர்த்துக்கலாம். இப்போவும் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இது கொஞ்சம் மொறுமொறுன்னு ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். பாருங்கள், நல்லா மொறுமொறுன்னு வந்துடுச்சு. இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க ஜவ்வரிசி சேர்த்திக்கலாம். சேம் இதே மாதிரி தான் ஜவ்வரிசியும் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சேம் இதே மாதிரி தான் ஜவ்வரிசியும் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனால் போதும். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிட்டு வருது. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற கசகசாவை சேர்த்திக்கலாம். நம்ம கசகசா போட்டு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோம். இப்போ இதில் ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்மளோட ஜவ்வரிசி நல்லா வேகட்டும். ஜவ்வரிசி வெந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ப்ராசஸிங் என்னென்னு பார்க்கலாம். ஜவ்வரிசி வெந்துட்டுருக்கு. இது ஒரு பக்கமாக இருக்கட்டும். இன்னொரு பக்கமாக நான் வெல்லம் கரையிறதுக்காக வச்சுருக்கேன். வெல்லத்தில் சில சமயம் சின்ன சின்ன கல் இருக்கும். அதனால் நான் கரைச்சி ஃபில்டர் பண்ணி ஊற்றிக்க போகிறேன். நீங்கள் சுகர் சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இல்லைனா கருப்பட்டி வெல்லம் சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்திக்கலாம். இல்லைனா வெல்லமும் சேர்க்குறதா இருந்தாலும் இந்த மாதிரி செஞ்சு சேர்த்துக்கோங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெல்லம் நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ இதை ஃபில்டர் பண்ணி ஜவ்வரிசி வெந்துட்டுருக்கு இல்லையா, அதில் சேர்த்திக்கலாம். நமக்கு ஸ்வீட் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்திக்கலாம். வெல்லம் சிரப் ஆட் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். ஒரே ஒரு சிட்டிகை ஏலக்காய் பொடி சேர்த்துருக்கேன். இது வெறும் ஆப்ஷனல் தான். உங்களுக்கு தேவையாக இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற இந்த நம்மளோட ட்ரை நட்ஸை இப்போ நம்மளோட பேனில் ஆட் பண்ணிக்கலாம். நாம் தண்ணியில் ஊற வச்சுருக்கிற நம்மளோட
சப்ஜா சீட்ஸையும் இதில் சேர்த்துக்கலாம். நம்மளோட ஸ்வீட் ரெசிபி ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக வந்து ஒரே ஒரு சிட்டிகை அளவுக்கு பாருங்கன்னா குங்குமப்பூ ஆட் பண்ணிக்கிறேன். குங்குமப்பூ ஆட் பண்ணிங்கன்னா ஃப்ளேவர் வந்து செம்மையாக இருக்கும். இது குங்குமப்பூ வந்து ரொம்ப ஹெல்த்தியானது கூட. நம்ம எல்லா இன்க்ரீடியன்ஸும் வந்து ஹெல்த்தியானதாக தான் வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணதுக்கப்புறம் ஆற வச்சு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டாலும் சரி, அப்படியே சாப்பிட்டாலும் சரி, டேஸ்ட்டு வந்து அட்டகாசமாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியானது கூட. வெயிட் லாஸ் பண்ணுறவங்க, ப்ரெக்னென்ட் லேடிஸ் யாராக இருந்தாலும் சரி இந்த டிஷ்ஷை எடுத்துக்கலாம். யார் வேணாலும் இதை வந்து எடுத்துக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியானது இது. நீங்களும் இதை வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான டிஷ்ஷஸ் உங்களுக்கும் வேணும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.